Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோன்னா நெய்யார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு தான். இது வந்து நெய்யார் ரிவர். நெய்யார் ரிவரில் கட்டப்பட்ட டேமை தான் போன வீடியோவில் நம்ம சுற்றி பார்த்தோம். நெய்யார் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து நெய்யார் டேம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்குது. அதாவது திருவனந்தபுரத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இப்போ நம்ம நெய்யார் வைல்ட் லைஃப் சாங்சுரி ரீச் பண்ணிட்டோம். பார்க்கிங் நம்ம ரோட் சைடே பண்ணிக்கணும். ரோடுக்கு ஒரு புறத்தில் டிக்கெட் கவுண்டரும் crocodile ஃபார்மும் வருது, இன்னொரு புறத்தில் தான் போட்டிங் இருக்குது. இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா crocodile ஃபார்ம் இருக்குது, அப்புறம் போட்டிங் இருக்குது. டிக்கெட்ஸ் காம்போவாகவும் கிடைக்கும், தனியாகவும் கிடைக்கும். காம்போன்னா போட்டிங் அண்ட் crocodile ஃபார்மை சேர்த்து பார்க்குற மாதிரி, தனியானா crocodile ஃபார்ம் மட்டும் போய் பார்க்குற மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை போட்டிங் மட்டும் போகிற மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். போட்டிங் மட்டும்னா மினிமம் 250 rupees, ஒருவருக்கு 250 ரூபாய். நாங்கள் வந்து போட்டிங் சூஸ் பண்ணலை, ஏன்னா இப்போ தான் ஒரு போட்டிங் முடிச்சுட்டு வந்தோன்னிட்டு. crocodile ஃபார்ம் மட்டும் பார்க்கலான்ட்டு crocodile ஃபார்ம் பார்க்குறதுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கினோம். crocodile ஃபார்ம் மட்டும் பார்க்குறதுக்கு ஒருவருக்கு 100 ரூபாய். ஸ்கூல் சில்ட்ரனை இந்த இடத்துக்கு பிக்னிக் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிள்ளைங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே போர்டில் இந்தியாவில் 3 வகையான crocodiles இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஒன்று வந்து மக்கர்ஸ், ரெண்டாவது சால்ட் வாட்டர் crocodile, மூணாவது காரியல்ஸ். இந்த crocodile ஃபார்மில் மக்கர்ஸ்ன்ற ஸ்பீஷீஸை தான் வளர்க்குறாங்க. இங்கே அவங்க வளர்த்து அதை ப்ரீட் பண்ணி ஃபாரஸ்ட்டில் விடுறதாகவும் சொல்கிறாங்க. மக்கர்ஸ்ன்றது ஒரு அழியக்கூடிய ஸ்பீஷீஸ், ஸோ அதனால் இதை பராமரிக்கிறாங்க. இந்த ஃபார்மில் ஒரு 10லேருந்து 15 crocodiles தான் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு சென்னையில் crocodile பார்க்கில் ஆயிரக்கணக்கில் crocodiles பார்த்துட்டு இங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணுச்சு. ஒருத்தருக்கு 100 rupees கொடுத்து வந்து இந்த ஃபார்மை பார்க்குறது வர்த் கிடையாது. காம்போ ட்ரை பண்ணலாம், அது சீப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த crocodiles போக ஒரே ஒரு ஸ்னேக், ஒரு பைத்தான் இருந்துச்சு. எதையோ விழுங்கிட்டு படுத்துருக்கு போல், குண்டாக இருந்தது வயிறு. நீங்கள் இந்த நெய்யார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வந்தீங்கன்னா காம்போ டிக்கெட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து போட்டிங்கில் எலிஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அங்கே 2 யானைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த யானைகளோட நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா? அது போக அங்கே போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெக்கிங் போனோன்னா டீரெல்லாம் பார்க்கலாமா, மான்கள் பார்க்கலான்ட்டு சொன்னாங்க. இந்த இயற்கை கொஞ்சம் சூழலில் நம்ம போட்டிங் போயிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். நம்ம தான் அப்பப்போ கேரளா வரமே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது போட்டிங் போயிட்டு கண்டிப்பாக யானை மானெல்லாம் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.